அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதன்படி இன்று முதல் தேர்வை நம்ம எழுதி முடிச்சாச்சு. அதற்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் இருக்கும், டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வந்து ஆன்சரை செக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பரை வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு உந்துதலாக இருக்கும். டெஸ்ட் 1க்கான சிலபஸ் என்னென்ன சொன்னோம்? இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்கள். இந்த 4 டாப்பிக்கிலிருந்து 40 கேள்விகள் கேட்டிருப்போம். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அமைந்த சட்டம் எது? கேள்வி நல்லா பாருங்க. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அமைந்த சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1773. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சட்டம். அடுத்த கேள்வி பாருங்க, நமது அரசியலமைப்பின் முகவுரையை பரிந்துரை செய்தவர் யார்? நமது அரசியலமைப்பின் முகவுரையை பரிந்துரை செய்தவர் யார்? நேரு அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரு. மூன்றாவது கேள்வி, ஒழுங்குமுறை சட்டம் பற்றிய தவறான கூற்றை கண்டறியவும். 1. வங்காளம், மதராஸ், பஞ்சாப் ஆகிய மாகாணங்களில் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்தது எந்த சட்டம்? ஒழுங்குமுறை சட்டம். 2. வங்காள ஆளுநர் 3 மாகாணங்களுக்காக நியமிக்கப்பட்டார். முதல் வங்காள ஆளுநர் வாரன் ஹாஸ்டிங்ஸ். மூன்றாவது பாருங்க, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தில் 1774 தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதில் தவறான கூற்று கேட்டிருக்காங்க. தவறான கூற்று எதுனா 1, 3 தவறு. ஆப்ஷன் சி, 1, 3 தவறு. என்னென்ன தவறுன்னு பாருங்க. 1, 3ல வங்காளம் மதராஸ் சொல்லியிருக்கேன்ல, வங்காளம் மதராஸ் இல்லை, வங்காளம் மதராஸ் பஞ்சாப்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் வங்காளம் மதராஸ் ரைட்டு, பஞ்சாப் தவறு. பஞ்சாப் இல்லை, மும்பை. வங்காளம், மதராஸ், மும்பை ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்த சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம். அதே போல 3ல என்ன தவறுனா, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தில் 1774 தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம், அது தப்பு. எங்கன்னா கொல்கத்தாவில். கொல்கத்தாவில் தான் தலைமை நீதிமன்றம் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. அடுத்து 4வது கேள்வி, எந்த சட்டத்தின் மூலம் அரசியல் விவரங்களை கண்காணிப்பதற்காக 6 பேர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? 6 பேர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்ட சட்டம். ஆன்சர் பாருங்க, பிட் இந்திய சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிட் இந்திய சட்டம். இந்த சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1784 ஆகஸ்ட்ல ஏற்றப்பட்டது. 5வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. படிச்சு பாருங்க, முகவுரையில் இடம்பெற்றுள்ள கேள்வி இது. சரிட்டா ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இதான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. 6வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 61வது சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. 61வது சட்ட திருத்தம் கமெண்ட்ல சொல்லுங்க. 7வது கேள்வி, கல்விக்காக 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம் எது? கல்விக்காக 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாசன சட்டம் 1813. சாசன சட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிப்பு செய்யப்படும் சொல்லுங்க கமெண்ட்ல. எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யப்படும்? கல்விக்கு 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம் 1813.
அடுத்து 8வது கேள்வி. கூற்று 1. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது 1946 டிசம்பர் 13 அன்று பரிந்துரை செய்யப்பட்டது. கூற்று 2. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் நிர்ணய சபையில் 2வது கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆன்சர் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஆன்சர் பாருங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. 1946 டிசம்பர் 3 அன்று பரிந்துரை செய்யப்பட்டது. கூற்று 2ல் என்ன தவறுனா 2வது கூட்டம் சொன்னது தப்பு. 3வது கூட்டம், அரசியலமைப்பின் 3 கூட்டங்கள் எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 9ல் முதல் கூட்டம், டிசம்பர் 11ல் 2வது கூட்டம், டிசம்பர் 13ல் 3வது கூட்டம். இந்த டிசம்பர் 13ல் தான் நம்மளுடைய முகவுரை பரிந்துரை செய்யப்பட்டது. யாரால்? நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது. 9வது கேள்வி. அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்திய சாசன சட்டம். அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வுகளை அறிமுகப்படுத்திய சாசன சட்டம். ஆன்சர் பாருங்க. சாசன சட்டம் 1853. சாசன சட்டம் 1853. 10வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஏ பாருங்க. 1960 பெருவாரி யூனியன் வழக்கு. பெருவாரி யூனியன் வழக்கு. 1970 சர்வேஸ்வரன் வழக்கு. 1973 கேசவநந்த பாரதி வழக்கு. 1995 எல்ஐசி வழக்கு. இதில் தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. சர்வேஸ்வரன் வழக்கு. இதுதான் தவறு. மீதமுள்ள 3க்கும் என்ன ஒற்றுமைனா முகவுரை பற்றிய வழக்குகள் தான் இந்த 3ம். பெருவாரின் யூனியன் வழக்கு, கேசவநந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. இது 3மே முகவுரை பற்றிய வழக்குகள். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறு. அடுத்த கேள்வி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்திய அரசாங்க சட்டம் 1919. இதுதான் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் மாகாணங்களில். இந்திய அரசாங்க சட்டம் 1919. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நமது அரசியலமைப்பின் முகவுரை அரசியல் சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டதுன்னா 1946 டிசம்பர் 13. எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. முகவுரையில் வேற என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பரிந்துரை செய்தவர் நேரு அவர்கள். முகவுரையானது எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, எதனை பின்பற்றி எடுக்கப்பட்டுள்ளதுன்னா அமெரிக்காவை பின்பற்றி தான் நம்மளுடைய முகவுரை அமைந்துள்ளது. அதே போல குறிக்கோள் தீர்மானம், நேருவின் குறிக்கோள் தீர்மானத்திற்கு இணங்க தான் நம்மளுடைய முகவுரை அமைந்துள்ளது. குறிக்கோள் தீர்மானம் அமெரிக்கா எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி. கூற்று. காந்தி கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்தார். காரணம் பாருங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கையில் இந்தியர்களுக்கான கோரிக்கையானது 2ஆம் உலகப் போருக்கு பின் நிறைவேற்றப்படும் என்று இருந்தது. ஆன்சர் பாருங்க. காந்தி கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்தாரா? சரி, ஓகேவா. காரணம், கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையில் இந்தியர்களுக்கான கோரிக்கையானது 2ஆம் உலகப் போருக்கு பின் நிறைவேற்றப்படும் என்று இருந்தது. இதுவும் சரிதான். ஓகேங்களா, சரியான காரணம் தான். அப்ப ஆன்சர் ஏ மற்றும் ஆர். கூற்று காரணம் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கேள்வி. எந்த வழக்கு அரசியலமைப்பின் முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தது? முகவுரை பற்றிய வழக்குகள் என்னென்ன? பெருவாரி யூனியன் வழக்கு, கேசவநந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. இது 3மே முகவுரை பற்றிய வழக்குகள். இதுல பெருவாரி யூனியன் வழக்கு தீர்ப்பு என்னன்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கும். அதனால நீங்க முகவுரையை திருத்த முடியாது என்று பெருவாரி யூனியன் வழக்குடைய தீர்ப்பு இருக்கும். கேசவநந்த பாரதி வழக்குடைய தீர்ப்பு என்னன்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான்.
ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்க திருத்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கும். இது கேசவானந்த பாரதி வழக்கு. எல்ஐசி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கையே உறுதி செய்யும். நீங்கள் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்றும் எல்ஐசி வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்த வழக்கு. 2 வழக்குகள், இது கேசவானந்த பாரதி வழக்கும் சரி, எல்ஐசி வழக்கும் சரி. ஆனால் நீங்கள் என்ன ஆன்சர் டிக் பண்ணனா கேசவானந்த பாரதி வழக்கு, ஏன்னா இதுதான் முதல்ல சொன்ன வழக்கு. அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாவும் நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15வது கேள்வி. கூற்று: நமது அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. காரணம் சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி இந்த 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக திருத்தப்பட்டது. ஆன்சர் பாருங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. காரணம் பாருங்க சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி இந்த 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக திருத்தப்பட்டது. சரியா? கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. என்ன தவறுனா சமதர்மம் கூற்று உண்மை, காரணம் உண்மை அல்ல. ஏ உண்மை, ஆனால் ஆர் என்பது உண்மை அல்ல. இதுதான் சரி, ஆப்ஷன் சி. ஏன்னா சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி அல்ல, ஒருமைப்பாடு. இந்த இடத்துல ஒருமைப்பாடு என்ற வார்த்தை வரும், மக்களாட்சி இல்லை. இந்த 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக தான் முகவுரை திருத்தப்பட்டது. முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 16வது கேள்வி. நமது அரசியலமைப்பின் முகவுரையை மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர். மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, KM முன்ஷி. அடுத்து 17வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண்கள் எத்தனை பேர்? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண்கள் சார்பில் எத்தனை பேர்? மொத்தம் வந்து 389 பேர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள். மொத்தம் 389 பேர். அதில் 208 பேர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். 73 பேர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர்கள். 73 பேர் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர்கள். இதர கட்சியை சேர்ந்தவர்கள் 15 பேர். இதுல பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 15 பேர். இதுல பெண்கள் 15 பேர். ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 389 பேர். அதில் 208 பேர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், 73 பேர் முஸ்லீம் லீக் கட்சி, இதர கட்சியை சேர்ந்தவர்கள் 15 பேர். இதில் மொத்தம் பெண்கள் எத்தனை பேர்னா 5 பேர் பெண்கள். ஓகேங்களா? இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அடுத்து 18வது கேள்வி பொறுத்துக்க. அல்லாடி கிருஷ்ணசாமி நீண்ட நாள் கனவு. ஏவி டைசி ஸ்ட்ரைட்டா ஆன்சர் சொல்ற பாருங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி இது என்னன்னா முகவுரையை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நீண்ட நாள் கனவுன்னு சொல்லியிருக்காரு. ஏவி டைசி இவர் என்ன சொல்ல, வழக்குகளின் சொர்க்கம், முகவுரையானது வழக்குகளின் சொர்க்கம் சொல்லியிருப்பாரு. என்கே பல்கிவாலா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை. தாக்கர்தன் பர்காலா இவர் வந்து அரசியலமைப்பின் அணிகலன் என்று முகவுரையை சொல்லியிருப்பார். ஆன்சர் வந்து ஏ 1432. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஏன்னா இதுல வந்து கேள்விகள் இடம்பெறும். 1432. அடுத்து 19வது கேள்வி. MN ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க எந்த ஆண்டு கோரிக்கை வைத்தார்? MN ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க எந்த ஆண்டு கோரிக்கை வைத்தார்? 1934. MN ராய் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்? யாருன்னா சொல்லுங்க. MN ராய் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தான் இந்த MN ராய் அவர்கள். அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல் நிர்ணய சபை அமைக்க கோரிக்கை வைத்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டுனா 1935. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வைத்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 20வது கேள்வி. சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் சலுகை. 2 பாருங்க. 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு. 1946 மார்ச் 24 கேபினெட் அமைச்சரவை குழு. இதுல சரியாக பொருந்தியது கேட்டிருக்காங்க. மூணுமே சரிதான். இந்த 3 ஆண்டும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 21வது கேள்வி. கேபினெட் அமைச்சரவை குழுவில் இடம்பெற்றவர்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. கேபினெட் அமைச்சரவை குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. மேல பார்த்தோம். எந்த ஆண்டு?
1946 மார்ச் 24 அதில் இடம்பெற்றவர்கள் வேற பாருங்க, லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ், இவங்க 3 பேருமே இடம்பெற்றிருப்பாங்க கேபினெட் அமைச்சரவை குழுவில். இடம்பெறாதவர் லின்லாத்கோ. ஆன்சர் ஆப்ஷன் டி, லின்லாத்கோ. அடுத்து 22வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது? அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 1946 டிசம்பர் 6 தான் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. பல்வேறு நபர்கள் கோரிக்கையை ஏற்று அரசியல் நிர்ணய சபையானது 1946 டிசம்பர் 6 அமைக்கப்பட்டது. 23வது கேள்வி, பாராளுமன்ற முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நம்மளுடைய பாராளுமன்ற முறை எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? இங்கிலாந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, இங்கிலாந்து. இங்கிலாந்தினுடைய முறையை பின்பற்றி தான் நம்மளுடைய முறை அமைந்துள்ளது. 24 அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆல்ரெடி சொல்லியாச்சு. முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 73 பேர். மொத்தம் 389 பேர். காங்கிரஸிலிருந்து 208, முஸ்லீம் லீக்லிருந்து 73, இதர கட்சியிலிருந்து 15. இதுல பெண்கள் எத்தனை பேர் சொன்னோம்? 15. ஓகேங்களா? இந்த டேட்டா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். முஸ்லீம் லீக்ல இருந்து 73. 25 நிதி புனராய்வு. நிதி புனராய்வு என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. ஆன்சர் ஆப்ஷன் டி, அமெரிக்கா. நிதி அமெரிக்கா. 26 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. சரிதான். அதன் நிரந்தர தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. தவறு. இவர் நிரந்தர தலைவர் அல்ல, தற்காலிக தலைவர். நிரந்தரம் என்பது தப்பு. தற்காலிக தலைவர். நிரந்தர தலைவரை பரிந்துரை செய்தவர் ஆச்சாரி JS கிருபாலினி. இது சரியான தப்பு. தற்காலிக தலைவரை தான் பரிந்துரை செய்வாங்க. JS கிருபாலினி தற்காலிக தலைவரான சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரை செய்தவர் தான் JS கிருபாலினி. கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கவனமாக படிக்கணும். இதில் 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி. நிரந்தர தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த கேள்வி பாருங்க, 27வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தில் துணைத் தலைவர் SG முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்பட்டனர். சரியா? சரி. சட்ட ஆலோசகராக MN ராய் நியமிக்கப்பட்டார். இது சரியான தவறு. அப்ப ஆன்சர் கூற்று 1 மட்டும்தான் சரி. 2ல என்ன தவறுனா MN ராய் அல்ல, BN ராவ். சட்ட ஆலோசகர் BN ராவ் இவர் தான் நியமிக்கப்படுவார். அதே போல உங்களுக்கான ஒரு கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் நிர்ணய சபையின் சின்னத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டம் எப்போ நடைபெறும்? உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். 1946 டிசம்பர் 11 2வது கூட்டம் நடைபெறும். 3வது கூட்டம் 13. ஓகேங்களா? அடுத்து 28வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தை முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணித்தது? முஸ்லீம் லீக் கட்சி எந்த கூட்டத்தை புறக்கணித்ததுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூட்டத்தை தான் புறக்கணிக்கும். முதல் கூட்டத்தை தான் முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணிக்கும். இந்த முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெறும்னு சொன்னோம். எத்தனை மணிக்கு நடைபெறும்னா காலை 11 மணி. காலை 11 மணிக்கு டெல்லியில தான் நடைபெறும். டெல்லியில நடைபெறும். இதுவும் தெரிஞ்சுக்குங்க. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 காலை 11 மணிக்கு டெல்லியில நடைபெறும். 29வது கேள்வி, நமது அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதெல்லாம் சொல்லியாச்சு ஆல்ரெடி நான் உங்களுக்கு. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 3வது கூட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது கூட்டம். 30வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 292 பேர் நியமனம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சரியா? தவறு. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 99 பேர் தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது சரியா? இதுவும் தவறு. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் 4 பேர் தலைமை கமிஷனர் பதவியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது சரியான சரி. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 100 பேர் பாகிஸ்தான் பிரிவின் போது சென்றனர். இது சரியான தவறு. இந்த கூற்றுல ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி. மீதமுள்ள 3 கூற்றுகளுமே தவறு. 7 என்ன தவறுன்னு சொல்ற பாருங்க. 292 உறுப்பினர்கள் நியமனம் மூலம் சொன்னல தப்பு. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதே போல 93 உறுப்பினர்கள்
நியமனத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மாற்றி கொடுத்துருக்கேன். 292 பேர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. 93 பேர் வந்து நியமனத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே போல் ஆப்ஷன் டியில் என்ன தவறுனா, பாகிஸ்தான் பிரிவின் போது 100 உறுப்பினர்கள் போவாங்கன்னு சொன்னது தப்பு. 90 உறுப்பினர்கள் போவாங்க. எத்தனை உறுப்பினர்கள்? 90 உறுப்பினர்கள் போவாங்க. மொத்தம் ஆல்ரெடி 389 பேர் நம்ம கிட்ட இருப்பாங்க. 90 பேர் போயிட்டாங்கன்னா 299ஆக நம்மளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும். ஓகேங்களா? புரியுதா? வேகமாக சொல்கிறேன்னா, இது போல் உங்களுக்கு எதனா சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். அடுத்து 31வது கேள்வி. அவசர நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம் செய்யப்படும் என்ற அமைப்பு எங்கிருந்து பெறப்பட்டது? ஜெர்மனி. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. 32வது கேள்வி. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குழுக்கள், இந்த குழுக்கள் முக்கியம். 8 குழுக்களாக பிரியும். பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள் என்று. பெரிய குழுக்கள் 8 குழுக்கள். அதில் மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சரி. அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மையினர் இனக்குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், இதுவும் சரிதான். கொடிக்குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லி வந்து தப்பு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லை. வகைப்படுத்தும் குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இது சரி. தவறான கூற்று வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கொடிக்குழு தலைவர் யாருன்னா JS கிருபாலனி. சச்சிதானந்த சின்ஹா, தற்காலிக தலைவரான சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்த JS கிருபாலினி தான் கொடிக்குழு தலைவர். ஓகேங்களா? 33வது கேள்வி. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பங்கீடு எனும் கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? கனடா. அதிகார பங்கீடு கனடாவிலிருந்து பெறப்பட்டது. 34வது கேள்வி. பின்வரும் கூற்றை ஆராய்க. பின்வரும் கூற்றை ஆராய்க. 1. அரசியலமைப்பின் வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. சரியா? சரி. 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. வரைவு குழு உறுப்பினர்களில் TP கைதான் இறந்ததால் TT கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் சரி. வரைவு குழுவின் 2வது வாசிப்பு 1948 நவம்பர் 15 முதல் 49 அக்டோபர் 17 வரை நடைபெற்றது. இதுவும் சரிதான். அதே போல முதல் வாசிப்பு எப்பன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வரைவு குழுவின் வாசிப்பின் போது 7653 திருத்தம் செய்யப்பட்டது. இது தவறு. இப்போ தவறான பின்வரும் கூற்றுல ABC மூன்றுமே சரிதான். தவறானது வந்து ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 7653 திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சொன்னது தப்பு. 2473 திருத்தம் தான் செய்யப்படும். ஓகேவா? இப்போ இது வந்து 7653 திருத்தம் முன்வைக்கப்பட்டது. இது முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தம் செய்யப்பட்டது. அடுத்து 35வது கேள்வி. நமது அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்று எத்தனை நிர்ணய சபை உறுப்பினர்கள் கையெழுத்து இடவில்லை? நமது அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்று எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து போடலன்னு கேட்டிருக்காங்க. போட்டவங்க எத்தனை பேர்னு தெரியணும் நம்மளுக்கு. போட்டவங்களுடைய டேட்டா வந்து 284. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? இப்போ மொத்தம் 389 உறுப்பினர் சொன்னோம். அதில் 90 பேர் பாகிஸ்தான் கூட போயிடுவாங்க. அதனால 299 பேராக குறையும். ஓகேவா? அப்போ 299ஆக குறையும். இதில் 284 பேர் தான் கையெழுத்து போடுவாங்க. போடாதவங்க 15 பேர். அப்போ போடாதவங்களுடைய எண்ணிக்கை 15. ஓகேவா? அடுத்து 36வது கேள்வி. கூற்று. 1950 ஜனவரி 22 கடைசி கூட்டத்தில் தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். காரணம். 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதுல வந்து ஆர் சரி, அதாவது காரணம் சரி. காரணம் சரி, கூற்று வந்து தவறு. என்ன தவறுனா ஜனவரி 22 ஜனவரி 24. ஜனவரி 24 இந்த கடைசி கூட்டத்தில் தான் தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஏன்னா நம்மளுடைய குடியரசு தினத்தை நம்ம கொண்டாட இதெல்லாமே நம்மளுக்கு தேவை. அதனால 2 நாள் முன்னாடியே இது அனைத்தையுமே தேர்ந்தெடுத்துருவாங்க. தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுத்தா தான் நம்மளுடைய குடியரசு தினத்தை கொண்டாட முடியும். ஜனவரி 26 2 நாளுக்கு முன்னாடி 24லேயே தேர்ந்தெடுத்துருவாங்க. நம்ம 22ன்னு கொடுத்தோம், அது தவறு. ஓகேவா? ஆர் தவறு, சாரி ஏ தவறு, ஆர் சரி. 37வது கேள்வி. சட்டத்தின் வழியிலான ஆட்சி எனும் கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் வழியிலான ஆட்சி என்ற கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது?
இங்கிலாந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து. 38வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பை தவறான கூற்று கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை பிரேம் விஹாரி நரேன் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதினார். யாருன்னு பாருங்க, பிரேம் விஹாரி நரேன் என்பவர் இத்தாலிய பாணியில், எந்த பாணி? இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதினார். பி பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் இந்தி பதிப்பை எழுதியவர் வசந்த் கிருஷ்ணன். இதுவும் சரிதான். அரசியலமைப்பின் செயலாளர் HVR ஐயங்கார். இதுவும் சரி. அரசியலமைப்பின் தலைமை வரைவாளர் SN முகர்ஜி. இதுவும் சரிதான். தவறான கூற்று எதுவுமே தவறு இல்லை. ஓகேவா? இந்த 4 கூற்றுமே சரிதான். அதே போல நம்ம அரசியலமைப்பு 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. செலவாயிருக்கு. மொத்தம் 60 நாடுகளிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை பின்பற்றி தான் எடுத்திருக்கோம். 39வது கேள்வி. குடியரசுத் தலைவர் நேரடி தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? குடியரசுத் தலைவர் நேரடி தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயர்லாந்து. 40வது கேள்வி. கூற்று. இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஆளுநர் பதவி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 பெறப்பட்டது. 1935. இந்த சட்டத்திலிருந்து நிறைய சட்டங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். 1935 இந்திய அரசு சட்டம். இந்த சட்டம் முக்கியம். கூற்று 2 பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் தோற்றம் மற்றும் நடைமுறை ஜப்பானிலிருந்து பெறப்பட்டது. இது ரெண்டுமே சரிதான். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஓகேங்களா? மொத்தம் நம்ம 40 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த 40 கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்வி சரியா ஆன்சர் பண்ணிக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி.